ஹலோ. ஸோ நம்ம இப்போ சிக்கன் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு பேன் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிக்கன் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா பாருங்கள். இது வந்து 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கன் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அதில் வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகா பொடி, இதையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். நான் ஏன் மேரினேட் பண்ணேன்னா, நான் எப்போவுமே பார்க்குறேன், எஸ்பெஷலி யூஎஸில் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணால் அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா சிக்கன் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப அவசரத்தில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே கூட நீங்கள் சிக்கனை டிரெக்டாகவே குக்கிங்கில் போட்டு கூட பண்ண. ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் குர்த்தா, வெளிச்சம் தெரியுதா, பிளாக் குர்த்தா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு நெக், ஆக்சசரிஸ்க்கு வந்து இயர்ரிங், சிம்பிள் ரிங்கு, இங்கே ஒரு ப்ரேஸ்லெட், இவ்வளோ தான். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் குருமா ரெசிபி, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அது கூட சேர்ந்து ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜீரா ரைஸ்க்கு, இது வந்து சிக்கன் குருமாவுக்கு. இதை தான் அந்த ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் மசாலாஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா நம்ம இதையும் சேர்த்து பேஸ்ட் ஆக்க போகிறோம். அந்த பேஸ்ட் ஆக்கி வச்சது தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு எப்படி சூப்பரான ஒரு சிக்கன் குருமா செய்ய போகிறோன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ்க்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு, அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ஜீரா, அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு, பே லீஃப், இதெல்லாம் வச்சுருக்கேன்ல, இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணது தான். ஸோ அதனால் திரும்பலாம் வாஷ் பண்ண, பாஸ்மதி ரைஸ்லாம் எப்பவுமே வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். நெய் வச்சு இப்போ நான் இது எல்லாமே இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இது நல்லா இதுவாகிடுச்சு. அதனால இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, இது எப்போவுமே வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஊற்றுனீங்க பார்த்தீங்கன்னா, பிளான்ஸுக்கு இதுன்னு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது பிளான்ஸ்க்கு. கீழே ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட போகிறோம். நான் வந்து ஒரு டீஸ்பூன், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் இங்கே வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 2 3 கப் போதும். அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏன் முதல்ல போடாமல் இப்போ போடுறேனுங்க, இது நம்ம ரைஸோட குக் ஆகும்போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஜீரா ரைஸ் அங்கே தனியாக குக் ஆகிட்டு இருக்குது. மீன்வாயில் நம்ம வந்து இப்போது சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில், இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம். போட்டாச்சு. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர். நேரம் ஆகுது, உங்களுக்கு அப்படியே வெளியில் வெதர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அடுத்தது 1 tablespoon, 2 tablespoon, தக்காளி, பச்சை மிளகாய், அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு வதக்குனீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் வந்து அப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மேரினேட்டட் சிக்கன் இதை வச்சுருக்கேன், இப்போ போட போகிறது இல்லை. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி அதில் மிளகாப்பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணியிருக்கேன். அதனால் திரும்ப தேவையில்லை, ஏன்னா இன்னும் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் இது வந்து சோம்புத்தூள், அப்புறம் இதில் கொஞ்சோண்டு நட்மெக் பவுடர், அது ஃப்ளேவர் ஃபுட்டு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதங்கிடுச்சு, பயங்கர வாசனையாக இருக்குது. இது கூட வந்து நான் இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் போட போகிறோம். மீன்வாயில் நம்ம ஜீரா ரைஸ் எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா அடி பிடிக்கல. பர்ஃபெக்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு ஜீரா ரைஸ். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி வந்து அந்த கேஷ்யூ நட்ஸும் தேங்காவும் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். சிக்கன் குக் ஆகின பிறகு நம்ம இதை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். சிக்கனில் நான் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் சிக்கனோட ஜூஸும் இந்த மசாலாஸும் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. அதனால நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச கேஷ்யூ நட்டும் முந்திரி தேங்காவோட பேஸ்ட்டை வந்து இங்கே ஊற்ற போகிறோம். சிக்கன் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். பட் ஆல்வேஸ் வந்து நம்ம ஒரு குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போது பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க, அது டேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ நான் வந்து கெட்டிலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன்.
இது கூட தேவையான அளவு உப்பு. இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது. இது கூட இந்த கொத்தமல்லி போட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஜீரா ரைஸ் ரெடி. இதை நம்ம பிளேட் பண்ண போகிறோம். இதோ இருக்கு அந்த ஜீரா ரைஸு. தட்ஸ் ஓகே, நான் தானே சாப்பிட போகிறேன். தட்ஸ் ஓகே. ஓகே, ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்குது. சிக்கன் குருமா. ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.